இது சுவாமி சித்பவானந்தரின் தான் அப்படிங்கிற தினசரி தியான குறிப்போட ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். வெளி உலகத்துல நிம்மதிய தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற நாம உண்மையான அமைதியும் அடைக்கலமும் நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த தியான குறிப்பு ரொம்பவே உதவி செய்யும். முதல்ல நாம தேடுற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நமக்குள்ளேயே நாம கண்டுபிடிக்கலன்னா வெளியில வேற எங்கேயும் அது கண்டிப்பா கிடைக்கப் போறதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளேயே நாம தனியா இருக்க பயந்தா வெளியில இருக்கிறவங்க மட்டும் நமக்கு எப்படிங்க நிரந்தரமா ஆறுதல் தந்துட முடியும்? ரெண்டாவதா, புறத்துல, அதாவது வெளியில நம்ம பாக்குற எல்லாமே அழியக்கூடியது. ஆனா அகத்துல இருக்கிற ஆத்மா மட்டும்தான் நிரந்தரமானது. வெளியில நிம்மதிய தேடுறது எப்படி இருக்குன்னா, ஒரு வாடகை வீட்டை தன் சொந்த வீடும் நம்பி ஏமாறுற மாதிரி தாங்க அது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் நமக்கான உண்மையான நிரந்தரமான இடம். கடைசியா இந்த நிரந்தரமான ஆத்மாவை முழுமையா உணர 17ஆம் நூற்றாண்டு ஆன்மீக கவிஞரான தாயுமானவரோட பாடல் மூலமா ஒரு அருமையான வழிய காட்டுறார். தன்னை அறியாம வெறும் உலக ஆசைகள்ல மட்டுமே நம்ம மூழ்கியிருந்தா இறைவனோட அருள் எப்படிங்க நமக்கு கிடைக்கும்? தனக்குரிய பொருள் தான் உணர்ந்து தன்னை ஒப்படைச்சா மட்டுமே முழுமையடைய முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மையே நாம முழுசா புரிஞ்சுக்காம இந்த உலகத்தையோ கடவுளையோ நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சுருக்கமா சொல்லப்போனா, அழியக்கூடிய வெளியுலக பொருட்களை நம்பி அலையாம நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை உணர்றது மட்டும்தான் நிரந்தரமான நிம்மதிக்கான ஒரே வழி.